சுபாஷ் பாபு ராஷ்டிரபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஆங்கிலேயருக்கு 6 மாதம் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று கோரினார். We should give this 6-month notice. What is the section bound it? என்பதாக காங்கிரஸ்காரர்கள் குமுறினார்கள். 6 மாதத்துக்குள் என்ன நடந்துவிடும் என்றார்கள். ஆனால் நடந்தது என்ன? வந்தது உலக யுத்தம். தங்களுடைய கொள்கைகளை மறந்து, குறிக்கோளை மறந்து, பிரிட்டிஷாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது, வெள்ளையனுக்கு கால் வருடிகளாக வாழக்கூடாது என்று அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்த எங்களை காங்கிரசிலிருந்தே வெளியேற்றிவிட தீர்மானம் செய்தார்கள். வெள்ளையனை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லி வந்த காங்கிரஸ் வெள்ளையனை எதிர்ப்பவர்களை எதிர்க்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தது. உலகம் இவர்களை கண்டு நகையாட தக்க முறையில் வெள்ளையனுக்கு எதிராக யார் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. இது எப்படி இருக்கிறது என்றால், தாய்க்கு தன் குழந்தையிடத்தில் அதிக அபிமானம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். தாயை காட்டிலும் குழந்தையை நேசிக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாது. இருந்தாலும் கூட கற்பை இழந்த தாய் தன் காமத்தை தணித்துக் கொள்வதற்காக பிற ஆடவனோடு சேர்ந்து தாய் தன் கள்ள உறவுக்கு விரோதமாக தன் குழந்தை இருக்கிறது என்று அறிந்து கொண்டாளையானால் அந்த குழந்தையிடம் அவளுக்கு அபிமானம் குறையும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய விபச்சார நடத்தைக்கு விரோதமாக இருக்கிற தன் குழந்தையை கொல்ல ஒரு நாளும் கூசமாட்டாள் அந்த தாய். அதபோல வெள்ளையக்காரனோடு தவறான உறவு கொண்ட இந்த காங்கிரசானது காங்கிரசுக்காகவே உழைத்த எங்களை, காங்கிரசின் கொள்கை திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்ட எங்களை கட்சியை விட்டு வெளியேற்றியது. பிறகு சுபாஷ் பாபு பேரிலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த அளவுக்கு நிலைமை வந்தது. அந்த நிலைமை வந்ததோடு நிற்கவில்லை. பின்னால் என்ன நடந்தது? அரசியல் போராட்டமாக தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே அதில் சேர்ந்து கொண்டு போராட முன்பவர்கள் காந்தியடிகளிடம் நற்சாட்சி பத்திரம் பெற்றுக்கொண்டு தான் அகிம்சா முறையில் அதில் ஈடுபட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. தனிநபர் சத்தியாகிரகம் என்பது என்ன? மக்களை தங்கள் ஏதோ சுதந்திரத்திற்காக பாடுபட கொண்ட இருந்தது போல ஏமாற்றுவதற்கு நடத்தப்பட்ட நாடகமே தவிர வேறொன்றுமில்லை. மதில் மேல் பூனை போல அந்த பக்கமும் இன்றி இந்த பக்கமும் இன்றி, அதாவது வெள்ளையனையும் தாக்கி பேசாமல் அரசியல் கவன நாடகம் ஆடினார்கள். காங்கிரசுக்காரர்கள் என்று இப்போது இருக்கிற காங்கிரசுக்காரர்களும் அவர்களுடைய கொள்கைகளும் எவ்வளவு வேற்றுமை உண்டோ அவ்வளவு வேற்றுமை அந்த காலத்திலேயே காங்கிரசுக்காரர்கள் சொல்வதற்கும் நடந்து கொள்வதற்கும் இருந்தது. வெள்ளையனுக்கு விரோதமாக எதுவும் சொல்வது கிடையாது. சத்தியாகிரகத்தில் இன்னதுதான் பேச வேண்டும் என்று எழுதி கொடுத்து விடுவார்கள். அதை அவர்கள் அப்படியே படிக்க வேண்டுமே தவிர வேறு ஒன்றையும் சேர்த்து பேசக்கூடாது. ஒருவன் சத்தியாகிரகம் செய்ய போகிறான் என்றால் அதை அவன் முன்பே போலீஸுக்கு சொல்வான். உறவினன் ஒருவன் மாலையை வைத்துக் கொண்டிருப்பான், போலீஸ்காரன் வாரண்டை வைத்துக் கொண்டிருப்பான். இவன் எழுதி வைத்திருப்பதை படித்தவுடன் போலீஸ்காரன், இம்மாதிரி நீங்க பேசியது தப்பு, உங்க மேல் நான் வாரண்டு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை கைது செய்கிறேன், என்னுடன் வாருங்கள் என்பான். உடனே அவனது உறவினர் போய்விட்டு வாருங்கள் என்று மாலையை போடுவார்கள். இவர் போலீஸ் லாரியில் ஏறி உட்கார்ந்து கொள்வார். இப்படியாக கேலி கூத்துதான் ஒரு நாடகமாகவே நடந்தது இந்த சத்தியாகிரகம். பிறகு போலீஸ் பார்த்து இது என்ன வெறும் கேலிக்கூத்து நாடகமாய் போய்விட்டதை என்று நினைத்து ஒருவரையும் அப்புறம் கைது செய்வதில்லை. இந்த இயக்கத்தின் முக்கியமானவர்களை மட்டும் கைது செய்துவிட்டு மற்ற காங்கிரசுக்காரர்களை சும்மா விட்டு வைத்தார்கள். கைது செய்யப்படாமல் வெளியே விடப்பட்டிருக்கும் சத்தியாகிரக கோஷ்டி எல்லோரும் மந்திரிகள் உட்பட, மாகாண எம்எல்ஏக்கள் உட்பட, மாகாண கமிட்டி அங்கத்தினர்கள் தலைவர்கள் உட்பட எல்லோரும் கால்நடையாக டெல்லிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். காங்கிரசின் மானம் என்று பறிபோகவில்லை. அன்றே அந்த முடிவு ஏற்பட்ட உடனேயே பறிபோய்விட்டது. ஐயோ, டெல்லிக்கு எப்படி நடந்து போவது என்று அலறி அடித்துக்கொண்டு ஓடி போலீஸ்காரன் காலில் விழுந்து, ஐயா தயவு செய்து என்னை கைது செய்யுங்கள், இல்லாவிட்டால் நான் டெல்லிக்கு நடந்து போகும்படி தண்டனை கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். நீங்கள் தான் கருணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி 200, 500, 750 ரூபாய் என்று பணத்தை கொடுத்து கைது செய்யும்படி செய்து கொண்டார்கள். மானம், தன்மானம், மதிப்பு எல்லாவற்றையும் காற்றிலே பறக்கவிட்ட காந்தி சிஷியர்களை அன்று அரசியல் தலைவராக இல்லை. அரசியல் நாடக அரங்கில் நானும் ஒரு நடிகன் என்று பெயர் வாங்க வியாபாரி ஆகிவிட்டனர். தங்களை கைது செய்ய போலீசாரிடம் பேரம் செய்து கொண்டு காலம் கடத்தினார்கள். இன்று காங்கிரஸ் பெஞ்சிலே உட்கார்ந்திருக்கிற அநேக காங்கிரஸ்காரர்களுக்கு இந்த விவரங்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் அன்று அவர்கள் எல்லோரும் காங்கிரசின் பரம விரோதிகளாக, பிரிட்டிஷ்காரர்களின் கண்காணிகளாக காலந்தள்ளியவர்கள் தான்.
இன்று காங்கிரசிலே காங்கிரஸ் என்ற முத்திரை குத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அதை யாராவது காங்கிரஸ்காரர்கள் ஆட்சேபித்தால் நபர்களும் பெயரும் நடந்த விவரமும் புள்ளி விவரங்களுடன் ஒப்புவிக்க தயார். மல்லாந்து படுத்துக்கொண்டு எச்சில உமிழ்ந்தால் அது அவன் மார்பிலே தான் விழும் என்பதைப் போல அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும்போது நானும் இன்று வெட்கப்படுவதோடு அவமானப்படுவதோடு தலைகுனியத்தான் வேண்டியிருக்கிறது என்பதை சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. அப்பொழுது அரசியல் தியாகம் ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. எப்படி இப்பொழுது கோஆபரேட்டிவ் சொசைட்டிகளில் டைரக்டர்களாகவும் காரியதர்சிகளாகவும் தங்கள் சுயநலத்தை உத்தேசித்து சுரண்டி சம்பாதிக்கலாமே என்று போட்டி போட்டுக்கொண்டு தியாகிகள் வருகிறார்களோ அதுபோலத்தான் அன்றும் அந்த அரசியல் வியாபார நாடகத்துக்கு பங்கு கொள்ள எல்லோரும் முன்வந்தார்கள். அப்போது நான் வேலூர் சிறைச்சாலையில் இருந்தேன். தனிப்பட்டோர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதற்காக அப்போது ஆச்சாரியா கைது செய்யப்பட்டு அவரும் அந்த வேலூர் சிறைக்கு வந்தார். அதாவது ராஜாஜி வந்தார். அவர்கள் உள்ளே அழைத்து வரும்போது நான் குளித்து கொண்டிருந்தேன். அவர் அப்பொழுது என்னை தேவர்வால் சவிக்குமா என்றார். எங்கள் இருவருக்கும் எத்தனையோ அபிப்பிராய பேதம் இருந்தாலும் பரஸ்பரம் சிநேகிதர்கள் போலத்தான் பேசிக்கொள்வோம். என்றும் அப்படியே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால் அவர் என்னை சவிக்குமா என்று விசாரித்த போது நானும் அவரை வரவேற்று நீங்களும் இங்கேதான வர வேண்டும் என்று கேட்டவுடன் அதிகாரம் தனக்கு என்றும் இருக்கு என்று நினைத்துக் கொண்டிருந்த ஆச்சாரியார் அவமானப்பட்டு ஒன்றும் பேசாது சென்றார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? உண்மையான சுதந்திரம் இவர்களுக்கு கிடைத்ததா? ஆங்கிலேயர்களை நேருக்கு நேராக எதிர்க்கும் திறமை, துணிவு இந்த நபர்கள் யாருக்காவது வந்ததா? இந்தியர்கள் கோழைகள், போராட திறமையற்றவர்கள், பிரயோஜனமற்றவர்கள் என்கிற அளவுக்கு ஆங்கிலேயர்கள் இவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் தான் இருந்தார்கள். வெரி மெனி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் நாட் லீடர்ஸ், they are nothing but dealers. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லோரும் அரசியல் தலைவராக இல்லை, அரசியல் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் என்று இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் அவர்கள் நடத்தை மாறிவிட்டது. இந்த நிலைமையில் இவர்கள் வந்துவிட்ட பிறகு இவர்களை யாரும் மதிக்க முடியாமல் போயிற்று. அதற்கு மேல் இரண்டாவது உலக யுத்தம் வேகமாக நடந்து கொண்டிருந்த காலத்தில் வெள்ளையர்களுக்கு எதிராக எப்போதும் சவால் விட்டுக் கொண்டிருந்த சுபாஷ் பாபு கடைசியாக விடுதலை ஒன்றைய குறிக்கோளாக கொண்டு தேசத்தை விட்டு மாயமாக மறைந்து ஐரோப்பா சென்றார். ஐரோப்பாவில் இந்திய வீரர்களை திரட்டி சிறிய அளவில் ஒரு இந்திய விடுதலை இராணுவத்தை அமைத்தார். பிறகு அங்கிருந்து ரகசியமாக சென்று ஜப்பானை அணுகினார். ஜப்பான் அந்த நேரத்தில் சிங்கப்பூர், மலேயா, பர்மா போன்ற பிரதேசங்களை ஏகாதிபத்தியத்திடமிருந்து கைப்பற்றி கிழக்கு முனையிலே வெள்ளையனுக்கு எதிராக யுத்தத்தை வேகமாக நடத்தி கொண்டு இருந்தது. சுபாஷ் பாபு பர்மா போர் முனையில் இந்திய தேசிய இராணுவத்தை ஒன்று திரட்டி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை இந்திய தலைநகராக டில்லியை நோக்கி படையோடு முன்னேறினார். இந்தியர்களாகிய கருப்பர்கள், கோழைகள், சண்டை போட தெரியாதவர்கள் என்றெல்லாம் மிக இழிவாக இந்தியாவை பற்றி எண்ணியிருந்த வைஸ்ராய் வேவல் இம்பால் போர் முனையிலே கருப்பர்கள் எப்படி சண்டை போடுகிறார்கள் என்பதை காண விமானம் மூலம் அங்கே செல்கிறார். சென்ற இடத்தில் குண்டுகளால் தாக்கப்பட்டு 2 விழா எலும்புகள் வேவலுக்கு ஒடுகின்றன. உடனே சொல்லிக்கொள்ளாமல் உயிருக்கு மண்ணாடி கொண்டு மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார். சென்னை ஜெனரல் ஆஸ்பத்திரியிலேயே சிகிச்சை பெற்று பூரண குணம் பெற்று டில்லி அடைகிறார். ஆனால் அவன் உள்ளத்திலே ஏற்பட்ட பயம், ஆயுத தளவாட உதவியின்றி இந்தியர்கள் இவ்வளவு கோரமாக யுத்தம் செய்தால் இவர்களால் பிரிட்டனுக்கும் இங்குள்ள பிரிட்டிஷ் மக்களுக்கும் என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று வேவலுக்கு உள்ளம் உதறல் எடுக்கிறது. உடனே காங்கிரஸ்காரர்களை சமரச பேச்சுக்காக சிம்லாவுக்கு அழைக்கிறார். காங்கிரஸை எதிர்த்து மக்களிடம் காங்கிரசுக்கு எதிராக போராடுவேன் என்று சொல்லி ஓட்டு வாங்கி வந்த ஸ்ரீமான் மாணிக்கவேலர் இன்று எப்படி வாக்காளர்களுக்கு துரோகம் செய்து காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து கொண்டாரோ அதே போலத்தான் வெள்ளையனுக்கு விரோதி என்று சொல்லிக் கொண்டிருந்த கொள்கையை காற்றில் பறக்கவிட்டு காங்கிரஸ்காரர்கள் சிம்லாவிலே வேவல் மாநாட்டிலே கலந்து கொண்டு டீ பார்ட்டி சாப்பிடுகிறார்கள். பலாத்காரத்தின் விரோதிகள், அஹிம்சா தர்மத்தின் கர்த்தாவாகிய காந்தியடிகள் உட்பட இந்த காங்கிரஸ்காரர்கள் சிம்லா மகாநாட்டில் முடிவு செய்தது என்ன? பர்மா இம்பால் கிழக்கு முனையிலே ஜப்பான் ஒரே கடுமையாக தாக்குவதாகவும் இந்த தாக்குதலை தடுக்க இந்திய இராணுவத்தை கொண்டே போராட பரிபூர்ண உதவியை தர இந்திய தலைவர்கள் தயாராக இருப்பதாகவும் அதற்கு பிச்சியாய் வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலிலே மெம்பர் பதவி கொடுப்பதாக ஒப்பந்தமானது. மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு மக்களுக்கு துரோகம் விளைவித்த மந்திரி கணம் மாணிக்கவேலரை போலவே அன்று காங்கிரஸ்காரர்கள் தேச மக்களையும் காங்கிரஸ் கொள்கைகளையும் மறந்து தேச துரோகிகளாகிவிட்டனர். காங்கிரசுக்காக போராடிய சபை
சுதந்திரத்தை பெறப்போகிறோம் என்ற சபை அவர்கள் அளித்த வாக்குறுதியை நம்பி திருப்பூர் குமரன் போன்ற இளம் வாலிபர்களும் பெண்மணிகளும் தங்கள் உயிரை தூக்கும் இடையில் பலியிடும்படி செய்த இந்த காங்கிரஸ் சபை வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர் பதவிக்காக மானத்தை விட்டு மரியாதை இழந்து அரசியல் வாழ்விலே பல்ட்டி அடித்து பெருமைக்கும் புகழுக்கும் இழுக்கை தேடிக்கொண்டது. கிழக்கு முனையிலே போராடியது. இந்திய நாட்டுக்கு விடுதலையை தேடித் தருவதற்கு அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு பெரும் தியாகங்களை செய்தவரான சுபாஷ் பாபுவா அல்லது ஜப்பானியர்களா என்பது இவர்களுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிந்தே அன்று தேசத்தை காட்டிக் கொடுத்து சுபாஷ் பாபுக்கு எதிராக செய்த துரோக கையெழுத்து சிம்லாவில் இடம்பெற்றது. இதை விடவா நாட்டில் உற்பத்தி பண்ண வேண்டிய குழப்பம் பாக்கி இருக்கிறது? நீங்கள் செய்த துரோகம் ஆண்டவனுக்கு தெரியாதா? உண்மையில் உங்களுக்கு ஆண்டவனிடம் பக்தி இருக்குமேயானால் நான் வயதில் சிறியவனாக இருக்கலாம், அறிவிலும் உங்களை காட்டிலும் அதிகம் இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்த துரோகத்தை உணராமலா இருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். ஜப்பானையும் ஜெர்மனியையும் சென்ற மகாயுதத்தில் அளித்த அமெரிக்கன் தாம் தான் சுகமாக வாழப்போகிறோம் என்று நினைத்தான். ஆனால் இன்றைக்கு அவமானப்படுத்தப்படுகிறான். கொரியாவை கண்டு நடுங்குகிறான். உலகில் நானே தான் வாழ வேண்டும் என்று எண்ணியவர்கள் எவரும் ஒரு நாளும் அவர்கள் எண்ணியது போல சௌக்கியமாக வாழ்ந்ததில்லை. இது சரித்திரம் கூறும் உண்மை. இன்று அமெரிக்காவோடு கொரியா யுத்தத்தில் இறங்கினால் இவ்வளவு நாளாக பெருமையுடன் வாழ்ந்த பிரிட்டனோ அணுகுண்டு தாக்குதலினால் அழிந்து போனாலும் போகக்கூடும் என்பதற்காக நான் அல்ல, இங்கிலாந்து தேசத்தில் தொழில் கட்சி மெம்பர் ஒருவன் பேசுகிறார். 7 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவையும் இதுபோன்ற நாடுகளையும் தாங்களே ஆண்டு கொண்டிருக்க போகிறோம் என்று கனவு கண்ட ஆங்கிலேயன் இன்று யுத்த பீதி கொண்டு அழிந்து விடுவோமோ என்று அலறுகிறான் என்றால், அப்புறமுள்ள காங்கிரஸ்காரர்களை சிறப்பாக இந்த காங்கிரஸ்காருடைய கட்சி தலைமை வைக்கக்கூடிய ஸ்ரீமான் ஆச்சாரியா அவர்களே, இந்த உலகில் நீங்கள் தான் வாழலாம், வாழ முடியும், வாழ வேண்டும், நீங்கள் அரசாட்சி பண்ண வந்தவர்கள் என்று எண்ணிவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எதிர்ப்பவர்கள், எதிர்த்தரப்பாளர்கள் எல்லோரும் அழிந்து போய்விட வேண்டும், அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதாக நினைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேசம் இன்று சுதந்திரம் அடைந்து விட்டது, சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் நாங்கள் தான் என்று சொல்கிறீர்கள். அப்படியா? தயவு செய்து அம்மாவை சொல்லாதீர்கள். சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களில் நாங்களும் ஒருவர் என்று சொல்லுங்கள். அதை ஒத்துக்கொள்கிறோம். சுதந்திர போராட்டத்திலே பெயர் ஊர் தெரியாத ஆயிரக்கணக்கான வாலிபர்களும் ஸ்திரீகளும் ஈடுபடவில்லையா? தூக்கு மேடையில் பலர் உயிரை விடவில்லையா? அகிம்சையால் மாத்திரம் சுதந்திரத்தை வாங்கிவிட்டீர்களா? உங்களுடைய போராட்டத்தில் பலாத்காரம் சம்பந்தப்படவில்லையா? இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிற எங்களில் பலர் அந்த சுதந்திர போராட்டத்துக்கு உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் கொடுத்து போராட முன்வரவில்லையா? நாங்கள் சிந்திய ரத்தமும் ஆயிரக்கணக்கான இந்நாட்டு வாலிபர் கொட்டிய ரத்தமும் இன்று நீங்கள் முதல் மந்திரியாக வருவதற்கு உதவவில்லையா? மனசாட்சி உங்களுக்கு இருக்குமானால் அதை தொட்டு யோசித்து பார்க்க கூடாதா? இன்று நீங்கள் மந்திரிகளாவதற்கு அன்று நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு மறியல் செய்து மாணவர்கள் கல்லூரிகளை விட்டு வெளியேறி சிறைக்கு செல்லவில்லையா? இவளையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா? கிடைத்ததுதான் சுதந்திரமா? இந்த பக்கத்தில் இருந்து ஸ்ரீமான் மாணிக்கவேலர் அந்த பக்கத்தில் சேர்ந்த பின் அவர் கடவுள் தன்மையை அடைந்து விட்டாரா? உங்கள் பக்கத்தில் உள்ள கடவுள் உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக எங்கள் பக்கம் வரமாட்டேன் என்கிறாரா? உங்களுடைய தியாகம் எங்கள் பக்கத்தில் இருப்பவருடைய காட்டிலும் அவ்வளவு சிறந்ததாகுமா? நீடுடைய காலமாக நீங்கள் பதவியில் இருப்பீர்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்து வரும் அக்கிரமங்களுக்கு ஒரு எல்லைதான் இல்லையா? நீங்கள் நினைக்கிற சொல்லுகிற உண்மை கடவுள் எல்லா இடங்களிலும் என்ன சொல்லியிருக்கிறார்? அதற்கு அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதற்காக தப்பு செய்யக்கூடாது. அதிகாரத்தை வைத்து தப்பு செய்வதன் முன்னுக்கு வந்ததும் கிடையாது, வருவதும் கிடையாது என்பதை ஞாபகம் ஊட்டிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ரொம்பவும் கடவுள் பக்தி உள்ளவர்கள் போலவும் பாக்கி இருப்பவர்கள் எல்லாம் கடவுள் பக்தி இல்லை என்பது போலவும் சொல்கிறீர்களே, அது சரியா? அது பொருந்துமா? அடக்கமாக இருக்க வேண்டும் அல்லவா? தேசத்தில் பாகிஸ்தான் என்ற பரமபாதகமான ஒரு நாட்டு பிரிவினை உண்டு பண்ணும்படி சொன்னதுதான் அல்லவா? நீங்கள் தானே சொன்னீர்கள். பாகிஸ்தான் என்றால் சின்னாவுக்கு என்னவென்று தெரியுமா? பாகிஸ்தானை கொடுத்து விட்டால் இதனால் நமக்கு தொல்லை இருக்காது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். பாகிஸ்தானை கொடுத்த பிறகாவது இன்று அதனால் தொல்லை இல்லாமல் இருக்கிறீர்களா? காஷ்மீரில் இன்று நடக்கும் காரியங்கள் என்ன? இரண்டாக பாகிஸ்தான் கொடுக்கப்படுமானால் அந்த பாகிஸ்தானில் பொருளாதாரம் அழிந்துவிடும் என்று சொன்னீர்களே, அது என்ன ஆனது? அவர்கள் ஏமாந்தார்களா? உங்களுடைய பணத்தின் மதிப்பை குறைத்துக் கொள்ளும்படி செய்தீர்களே தவிர அவர்கள் குறைத்துக் கொண்டார்களா?
அவர்கள் கணக்குப்படி உங்கள் ஸ்டார்லிங் நிதியை கைப்பற்றி விடவில்லையா? உங்களுக்கு பொருளாதாரம் என்னவாயிற்று? உங்களுடைய பொருளாதாரம் என்னவாயிற்று? மூன்றாவதாக பாகிஸ்தான் கொடுத்தவுடனேயே அந்த பிராந்திய இந்து மக்கள் அந்த பிராந்தியத்திலே வசிப்பார்கள், பாகிஸ்தான் பிரஜை ஆகிவிடுவார்கள் என்று சொன்னீர்களே. பாகிஸ்தான் கிடைத்தவுடனே 1.5 கோடி இந்திய மக்களை அடித்து விரட்டவில்லையா? பாகிஸ்தானை பற்றி நீங்கள் சொல்வதையெல்லாம் என்னவாயிற்று? பாகிஸ்தானை நிலைப்படுத்தி கொண்டு விட்டான் அவன். பொருளாதாரத்தை உங்களிடமிருந்து அவமானகரமாக தங்களுடைய ஸ்டர்லிங்கை குறைத்துக் கொள்ளாமல் உங்களிடமிருந்து அதிகாரத்தோடு வாங்கினான். நீங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாந்து நின்றீர்கள் அல்லவா? காந்தியடிகளுடைய தவறான மரணத்துக்கு தாங்கள் பாகிஸ்தான் யோசனை அல்லவா காரணம்? ஆச்சாரியாரே, ராஜாஜியே, உங்கள் அறிவு அப்போது எப்படி ஆயிற்று? நீங்கள் யாரை ஏமாற்ற பார்த்தீர்கள்? அவர்கள் உங்களிடம் ஏமாந்தார்களா அல்லது நீங்கள் ஏமாந்தீர்களா? கொஞ்சம் சொல்லுங்களே. அரசியலுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதுமா? பாலிடிக்ஸ் certainly need brain, sir, but shoulder and head also must combine. Without shoulder, if the head is to proceed, there will be quixotic programs which will end in disaster. To work politics, a man must be in a position even to lay down his life at any place and in any moment. Then only he will have some peace. By mere indigo, a man will not succeed and the country that follows also will go wrong with him. இந்த நிலைமையிலே இவர்கள் சுதந்திரம் வாங்கிய பிற்பாடு நாட்டில் ஏற்பட்ட நிலைமை என்ன? பாகிஸ்தானில் மாற்றிக்கொண்ட 1.5 கோடி மக்களின் கதி என்ன ஆயிற்று? அவர்கள் நடுச்சந்தியில் நிறுத்தப்பட்டார்களே, சொத்தை இழந்து, வாழ்க்கை நிலை இழந்து, மனைவி மக்களை இழந்து அலறி துடித்தார்களே. அதற்காக இங்கே இருக்கும் முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு ஓடு என்று ஆச்சாரியா கோஷ்டி விரட்ட முடிந்ததா? நாட்டில் ஏற்பட்ட பற்பல தொழிலாளி பிரச்சனையில் ஒன்றையாவது வெற்றிகரமாக இவர்களால் தீர்த்து வைக்க முடிந்ததா? 150 வருடங்கள் அத்தைபோல் நாட்டில் ஒட்டி கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நம் செல்வத்தை சுரண்டினார்கள் என்றாலும் உங்களுடைய 5 வருட ஆட்சியிலே ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடும்ப செல்வத்தையும் சுரண்டி விட்டீர்களே இல்லையா? என்றைக்கும் இந்த தரித்திரம் உங்களை ஆட்சியில் நாட்டை பற்றி கொண்டதே இல்லையா? பிரிட்டிஷ் ஆட்சியிலே இங்கு வாழும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் 18 அவுன்ஸ் ரேஷன் கொடுத்தார்கள் என்றால் உங்கள் ஆட்சியிலே கல்லும் மண்ணும் சேர்ந்து 6 பவுன்ஸ் அரிசி ஊட்டீர்களே இல்லையா? சில இடங்களில் அந்த 6 அவுன்ஸ் அரிசி போடக்கூடாத வகையின்றி புண்ணாக்கி தின்னுங்கள் என்று புத்தி சொல்லவில்லையா சொந்த புத்தியற்ற மந்திரிகள்? இப்போது கடும் ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜி என்னும் ராஜகோபாலாச்சாரியார் ரேஷனை எடுத்து விட்டார்கள் என்றால் எல்லோரும் போல நானும் சந்தோஷம்தான் படுகிறேன். ஆனால் அதே சமயம் எப்போதும் ரேஷனை எடுக்க வேண்டும் என்பதே தனக்கே எல்லாம் தெரியும், தானே சாணக்கியத்தில் வல்லுனர், தான் செய்யக்கூடிய காரியங்களில் தவறே இருக்காது என்றெல்லாம் எண்ணி இருமாப்பு கொள்ளும் மகானுபாவர் ஸ்ரீமான் ராஜாச்சி என்னும் ராஜால கோபாலாச்சாரியார் யோசிக்க மறந்துவிட்டார் என்று எண்ணும்போதுதான் இந்த ரேஷனை இப்போது எடுத்தது சரியாகாது என்று சொல்கிறேன். அறுவடை முடிந்ததும் எங்கு பார்த்தாலும் தீவிர கொள்முதல் நடந்த பிறகு கிராமங்களில் கொஞ்சம் கூட அரிசி இல்லாமல் மக்கள், விவசாயிகள் எல்லோரும் ரேஷன் கடைகளை தங்களுக்கு தினப்படி வேண்டி அரிசிக்கு பார்த்து கொண்டிருக்கும் போது சர்க்கார் ரேஷனை ரத்து செய்துவிட்டு உங்கள் இஷ்டம் போல் வெளியில் தானியத்தை வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் இது மக்களுக்கு செய்த அனுகூலமா அல்லது மக்களுக்கு செய்து கொண்டிருந்த பொறுப்பை கைகழுவி விட்டு எக்கெடுகட்டாவது மக்கள் போகட்டும் என்ற எண்ணத்துடன் மக்களுக்கு செய்த துரோகமா என்று நான் கேட்கிறேன். அறுவடை காலத்தில் நீங்கள் ரேஷனை எடுத்திருந்தீர்களானால் மக்கள் தங்களுக்கு வேண்டிய தானியத்தை மலிவாக வாங்கி கொள்ள முடியும். அதை விட்டு கொள்முதல் ஆன பிறகு நடவே ஆகாமல் மறுமகசூலை வருவதற்கு இன்னும் 5-6 மாதங்கள் இருக்கும்போது இடையே ரேஷனை எடுத்தது நன்மை செய்யாது, அதைவிட அதிக தீமையை மக்களுக்கு செய்யும் என்பது ஸ்ரீமான் ராஜாஜி என்னும் ராஜகோபாலாச்சாரியாருக்கு தெரியாதா? தெரிந்தும் செய்தார் என்றால் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் மக்களுக்கு ராஜாஜி ஆச்சாரியார் செய்தது துரோகமே தவிர வேற என்ன வேண்டும்? கடைசியாக அருப்புக்கோட்டை தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள். அருப்புக்கோட்டை தேர்தலில் நிச்சயமாக எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்பது தெரியும். ஆனால் நான் கர்வம் கொள்ளவில்லை. நான் தான் அந்த இடத்தில் ஜெயிப்பேன் என்று சவால் விடவில்லை. என்னுடைய தொகுதியில் எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன்
உள்ள நான் எந்த அறிக்கையும் விடாமல் அமைதியாக இருந்தபோது கணம் ஸ்ரீமான் ராஜாஜி என்ற ராஜகோபாலாச்சாரியார் என்ன சொல்கிறார்? அருப்புக்கோட்டை தொகுதி மக்களே, இந்த தொகுதியில் காங்கிரஸ் செய்தால் நான் வேண்டும் என்று அர்த்தம். நான் வேண்டுமென்றால் காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சவால் விடுகிறார். நான் வேண்டுமென்றால் காங்கிரஸ் ஓட்டு போடுங்கள் என்றால் காங்கிரசுக்கு ஓட்டு போடாவிட்டால் தான் வேண்டாம் என்று அர்த்தம் என்று தானே பொருள். காங்கிரசுக்கு ஓட்டு போடாவிட்டால் நான் வேண்டாம் என்று அர்த்தம் என்பது தானே பொருள். காங்கிரஸ் தோற்று போனால் தான் பதவியில் இருக்கப் போவதில்லை என்று தானே பொருள். கணம் ராஜாஜி என்று ராஜகோபாலாச்சாரியாரே, அருப்புக்கோட்டை மக்கள் காங்கிரஸ் வேண்டாம் என்று உங்களுக்கு எதிராக, உங்கள் சர்க்காருக்கு எதிராக நீங்கள் வேண்டாம் என்று ஓட்டு கொடுத்து விட்டார்களே. சொன்ன வார்த்தையை சொன்னபடி செய்யும் உண்மை சத்திய சந்தர். நான் என்று நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டியது அல்லவா? தன்மானம் உள்ளவரது கடமை அல்லவா? எங்கே ஓடுது உங்கள் தன்மானம்? ஆனால் நீங்கள் ராஜினாமா செய்யத்தான் பிரியப்பட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் அதை கேட்ட நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் உங்களுடைய சகாக்கள் அவர்கள் உங்களை ராஜினாமா செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன். அப்படி ஆனால் உங்களுடைய சர்க்கார்களுக்காக, சகாக்களுக்காக நீங்கள் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காதவராக ஆவீர்கள் என்று உங்களுக்கு புகழ் மாலை கொடுக்கப்படும் அன்பார்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்ட நீர் ஒழுக்கமுள்ளவர் போல் இப்போது நம்பிக்கை தீர்மானத்தை எங்களிடமாக வருவது மக்கள் கொடுத்திருக்கும் தீர்ப்புக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ சொல்லும் கோர்ட்டா இது? As far as my knowledge of democracy goes, if anything untoward happens in the legislative, the proper course is to appeal to election outside and get their verdict. Here is a wonderful democracy coming in that our Khan Chief Minister. He want to make the legislative and appeal court when he had a knockout in a general constituency. Is this democracy? Is there any answer to this from any side of the house? It cannot be democracy. It is nothing but democracy, if I am not wrong. அப்படி தேர்தலிலே தோற்று போய்விட்டு சபையிலே நம்பிக்கை கோருவது விசித்திரமாக அல்லவா இருக்கிறது? இது மாதிரி எங்காவது நடந்தது உண்டா? ராஜாஜி என்னும் ஆச்சாரியார் அவர்களே, உங்களுக்கு சட்டங்கள் தடுமாறுகின்றனவா? யோக்கியதை பொறுப்பு உருக்கலைந்து விட்டதா? அரசியல் சட்டம் கண்களில் படாமல் போய்விட்டதா? எடுப்பதற்கெல்லாம் ஆண்டவனை கூப்பிடுவீர்களே, அந்த ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் உங்களை அநாதரவாகப்பட்டு விட்டானா? அநாதாக்கி விட்டானா? எதிர்த்து ஓட்டு போட்ட மக்கள் எல்லோரும் பிற்பட்ட இனத்தவர்கள். ஆனால் உங்களை ஆதரிக்கும் ஜனங்கள் எல்லாருமே சிறந்து விளங்குகிற IAS படித்த உத்தமர்களா? இது மானமுள்ளவர்கள் பேசக்கூடியதா? உங்கள் குமாரசாமி ராஜா நின்ற இடம் முனிசிபல் எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யம் தானே. அங்கே அவர் தோற்று போவானே. காங்கிரஸ் மக்களிடம் தொடர்பில்லை என்பதே தோல்விக்கு உண்மையான காரணம். அவதார புருஷரான உங்களுக்கு தெரியவில்லையா? இன்னும் அரசாங்கத்தை விடவில்லையா? ஈகோயிசம் இஸ் த கிரேட்டஸ்ட் enemy of any man, and all the more so to a man who talks blasphemy. நீர் உண்மையான ஆண்டவனின் பிரதிநிதியாக இருந்தால் அல்லவா தெரியும். எதிர்கட்சியை நசுக்க நீங்கள் ஆண்டவன் பூஜை செய்கிறீர்கள். அதை மக்கள் உணராமலுப்பதாக நினைத்துக் கொண்டிருக்குமேயானால் மறுபடியும் ஆண்டவன் உங்கள் மூளையை அளிக்கிவிட்டார் என்றே நயமாக சொல்லிவிடலாம். நீங்கள் உண்மையில் உண்மை நிலைமையை, நாட்டின் யதார்த்த நிலவரத்தை உணர்ந்தீர்களானால் கூட்டு மந்திரி சபையை அமைத்திருப்பீர்கள். அப்படி அமைக்க நீங்கள் தவறியதோடு காங்கிரஸ் துரோகிகளையும் பரம விரோதிகளையும் சேர்த்து கொண்டு மந்திரி சபை அமைத்ததோடு இந்த மந்திரி சபை காங்கிரஸ் மந்திரி சபை தான் என்று டமாரம் போடுவதால் தான் நான் இந்த மாதிரி சபையை எதிர்க்கிறேன். கடவுள் பெயரை சொல்லி எங்களை நீங்கள் நசுக்க பார்த்தீர்களானால் ஆனாடப்பட்ட சர்ச்சிலாலேயே கூட நசுக்கப்பட முடியாதவர்களான எங்களை ஆச்சாரியா ராஜாஜி அவர்களே நீங்கள் ஒரு நாளும் நசுக்க முடியாது. அப்படி நினைத்தீர்களானால்
பிறருக்கு இன்னல் விளைவிக்க முயல்பவர்கள் ஆண்டவனாலும் காப்பாற்றப்பட மாட்டார்கள், காப்பாற்றப்பட்டதும் கிடையாது. நீங்களும் உங்கள் மந்திரி சபையும் காப்பாற்றப்பட மாட்டீர்கள் என்பதை இனிமேலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். ஹேர் ஹேர். ஆகையால் நாங்கள் உங்கள் மந்திரி சபைக்கு விரோதியை தவிர மக்களுக்கு விரோதி அல்ல. இந்த மந்திரி சபைக்கு விரோதமாக ஓட்டு போடுவதன் காரணமாக நான் கம்யூனிஸ்டோ என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். தி பிரசன்ட் பொசிஷன் ஆஃப் இந்தியா இஸ் நெய்தர் independent nor dependent. It is on adjustment. The Britishers now that there will be a bad word war and they are in need of Asiatic soldiers. So Lord Mountbatten came forward with a plan to give the so called independence to India. But what is actually given is only Dominion status. To call it a republic is a first-rate lie. When the king takes a place in the constitution, it is not a republic. The Pakistanis and the slaves now that have Dominion status and not republic and say so. To call our constitution a republican constitution is neither forward nor backward but upward, sir. The communist principle is according to his capacity and each according his need is a principle which I cannot accept. I do not stand for that principle. I want the gradation of society, each according to his capacity and each according to his ability. As a record God, I belong to the Ramakrishna mission and like Swami Vivekananda. I am not a atheist. I want the Oriental culture of religion spread instead of the accidental cult of atom bomb. The position of India is at stake. Asia case come up in the First World War. Britain and the Americans had their victory. Yet it has created a Russia. In the Second World War, they have their so-called victory. It has created China. In the Third World War, the hope they are going here a victory and the Congress people are hope mobbing with them in the name of the so-called neutrality. But it is going to create a new India. Take it from me. When the time comes, you all were now where you are, and whether God is on your side or on the other side. Please feel for the country. Please feel for the Asiatic nations, for the non-white. Make me serve a national purpose and anti-white policy. The building up of a sound economy in the state. I am proudly for a clean and good government. No government can cover its weaknesses by means of adversity. Power politics is wrong. With these words, I oppose the motion. In the name of the very same God which you possess and with the very same heart of which He is the custodian, I appeal to every member to vote as per his wish.